ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் நம்ம மாடி தோட்டத்தை முழுசாக பார்க்கலாம். நிறைய பேர் அக்கா உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை முழுசாக ஃபுல் வியூ காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம ஃபுல் வியூ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கீழேயும் சில செடிகள்லாம் வச்சுருக்கேன். அந்தந்த செடிகள் என்னென்னு சொல்லிட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாடகை வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். வாடகை வீட்டில் இருந்தபடியே சில செடிகளை எப்படி நம்ம அழகாக வளர்க்கலான்றதையும் நான் முக்கியமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பால்கனியில் கொஞ்சமான ஸ்பேஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சமான இடங்கள்லையும் நிறைய செடிகளை எப்படி வளர்க்கலான்றதையும் நான் இதில் சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம ஒரு செடியை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸில் அந்த கார் பார்க்கிங்க்கு முன்னாடியே கொஞ்சம் லெஃப்டில் வந்து ஸ்பேஸ் இருக்கும், அதாவது ரோட்டுக்கு பக்கத்தில். நான் முதல்ல அரளி செடி தான் வந்து வச்சனே, ஏன்னா அதுதான் ஆடு மாடு அந்த மாதிரி கடிக்காமல் இருக்குன்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெட்டு மாதிரி, அதாவது அந்த க்ரீன் கலரில் நெட்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து வாங்கி இது மாதிரி கட்டிட்டேன். அதில் வந்து சின்ன சின்ன செடிகள் வந்து வைக்க ஆரம்பித்தேன். முதல்ல வந்து துளசி வச்சுருக்கேன் கொஞ்சமாக. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மாஞ்செடி வச்சுருக்கேன் ஒன்று. தொட்டியில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா வந்து வாடகை வீட்டில் இருக்கன்றதுனால அப்படியே தூக்கிட்டு போயிடலான்றதுக்காக தொட்டியில் வச்சுருக்கேன். தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய பிளாஸ்டிக் டப்பு, ரோட்டு கடையில் வந்து போட்டு விற்பாங்க இல்லையா, அந்த பிளாஸ்டிக் டப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா தான், கிட்டத்தட்ட ஒரு 75 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் பிடிக்கும். இது வந்து ஆப்பிள் செடி. ஆப்பிள் செடி, இந்த பழச்செடி எல்லாமே வாங்கி எனக்கு ஒரு 4 மாதம் ஆகுது. மாஞ்செடி வந்து துளிர் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆப்பிள் செடி வந்து துளிர் ஆரம்பத்தில் வரல, அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்ட பிறகு துளிர் வந்தது. முதல்ல வச்சேன் அரளி செடி. கட் பண்ணி விட்டுருவேன், ஏன்னா ரொம்ப மரம் மாதிரி ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக நிழலாயிடும். அதுக்கப்புறம் எந்த செடியுமே அதுக்கு பக்கத்தில் வந்து வைக்க முடியாதுன்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு செம்பருத்தி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து அந்த காய் கழிவுகள்லாம் நம்ம கொஞ்சம் சேர்த்து ஊற்றுறதுனால அதுலேருந்து வந்து இந்த மிளகாய் செடி அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் நிறைய வளர்ந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரவல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, ஓமவல்லி, அந்த இலை வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே தொட்டியில் வந்து கொய்யா செடி ஒன்று வச்சுருக்கேன். அதுவும் 4 மாதம் தான் அதனுடைய வயசு ஆகுது. 3 கொய்யா வந்து இப்போ நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 கொய்யா வந்து இதில் இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன பூ இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வாங்கி வச்சா வளரவே இல்லை, அப்படியே தான் இருந்தது ஒரு மாதத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்து. ஒன்றும் இல்லை, வெஜிடபிள் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு, பழ வேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே மிக்சியில் அடித்து ஊற்றிட்டே இருந்தேன். செம்ம க்ரோத்து, டக்குன்னு ஒரே மாதத்துல செம்ம க்ரோத்து. ரொம்ப ஹைட்டாலாம் வளரல, ஆனால் நிறைய மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பாருங்க, 2 கிளை தான், அவ்வளோ மொட்டு சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்திலே சப்போட்டா வச்சுருக்கேன், அதே தொட்டியில் தான், அதே மாதிரி தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டு வச்சுது, ஆனால் அது என்ன கடிக்குதுன்னே தெரியல. அந்த நுனியில் வந்து கடிச்சிடுது. பூச்சிலாம் ஆனால் எதுவும் இல்லை, ஏதோ ஒரு வேற ஏதோ ஒன்று வந்து கடிச்சு விட்டுடுது. அடிக்கடி ஓணான் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் தோட்டத்தில். ஸோ ஒரு வேளை அதுவாக கூட இருக்கலாம். அதில் வந்து ஒரு சின்ன ஒரு காய் இப்போ தான் வந்திருக்கு. ஒரே ஒரு சேப்பங்கிழங்கு வச்சுருக்கேன், சின்னதாக துளிர் எடுத்துகிட்டு வருது. அடுத்ததான் சுண்டக்காய் செடி வச்சுருக்கேன். கீழே வந்து கத்திரி செடி ஒரு 2, அப்புறம் சுண்டக்காய் செடி. அது வந்து கொஞ்சம் அது மரமாகவே ஆயிடுச்சு. கட் பண்ணி விட்டுப்பேன். ஒரு 2 கிளை தேவைக்கேற்ப மட்டும் வச்சுப்பேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கற்றாழை ஒரு மூலையில் அந்த மதில் மேலே வச்சுருக்கேன். அப்புறமா நந்தியாவட்டை, மருதாணி செடி, இது எல்லாமே வச்சுருக்கேன். இதெல்லாமே வந்து வீட்டுக்கு முன்புறத்தில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வச்சுருக்கேன். ரொம்ப நம்பிக்கைலாம் கிடையாது, வைக்கணும்னு வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வீட்டுக்கு உள்ளே என்ட்ரான பிறகு கார் பார்க்கிங்லேருந்து லெஃப்டில் ஒரு சின்ன சந்து ஒன்று போகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த இது போடுவோம் இல்லையா, அதுலேருந்து வந்து ஒரு மாஞ்செடி வந்து வந்திருக்கு. சரி இருக்கட்டுமேன்னு விட்டுட்டேன். மூலையில் வந்து ஒரு வாழைக்கன்று வச்சுருக்கேன், இலைக்காக வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில், பெரிய 20 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த அரளி செடி வச்சதுக்கப்புறம் வச்ச செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடி தான். அதுக்கு பக்கத்துலேயே வந்து மணி பிளான்ட் ஒன்று சின்ன பாட்டில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நிறைய வரட்டுமேன்றதுக்காக அது மண், அந்த அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய மண்ணிலே சூப்பராக வளருன்றதுக்காக அது மேலே வச்சுருக்கேன். இப்போ இந்த செடி வந்து பார்க்கலாம். இது வந்து அது மாதிரி தான், நிறைய கிளை வரும், கட் பண்ணி விட்டுருவேன். அப்படியே அதே மதில் மேலே கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி ஒரு 4-5 ரோஸ் செடி வச்சுருக்கேன். கொஞ்சம் காம்பவுண்டில் வச்சா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்காக அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன், அவ்வளோதான். மற்றது எல்லா ரோஸ் செடியுமே மாடியில் தான் வச்சுருக்கேன். அடுத்ததான் இந்த இடத்துல தான் வந்து அது வெற்றிலை வந்து வச்சுருந்தேன்.
அந்த வெத்தலை செடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடர்த்தியாக வர ஆரம்பித்தோன்னே அதை கட் பண்ணிவிட்டு அந்த வெத்தலை செடியை தூக்கி இந்த வீட்டோட ரைட் சைடில் வச்சுருக்கேன். ஆனால் அதுலேருந்து ஒரு சின்ன துண்டு ஒரு வேர் இருந்திருக்கு. அது வந்து இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அப்படியே வீட்டோட ரைட் சைடில் கவனித்து பார்த்தீங்கன்னா 2 அதாவது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு வெத்தலை செடியும், ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு வெத்தலை செடி வச்சுருந்தேன். ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஸ்டூல் வந்து வேஸ்ட் பிளாஸ்டிக் ஸ்டூல் இருந்துச்சு. அது மேலே அந்த வெத்தலை செடியை வச்சுருப்பேன். அரிசி பேக் இருக்கு இல்லையா, அதில் தான் வச்சுருக்கேன். மண், கொஞ்சம் மண்புழு உரம் ப்ளஸ் தேங்காய் நார், இது 3 கலந்த கலவை தான் வச்சுருக்கேன். அது அப்படியே நிறைய பரவ ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அதிகமான வெயில்லாம் கிடையாது. வெயிலே வராது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சும்மா எப்பயாவது வரும், கொஞ்சமாக வரும், அவ்வளோதான். என் பொண்ணோட பழைய சைக்கிள் அதில் வந்து அழகாக அது படர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வீட்டோட மாடிக்கு போகலாம். மாடிக்கு என்ட்ராகும் போதே அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வளையம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம மேலேருந்து அந்த கீழ் வியூ பார்க்கலாம். செம்பருத்தி செடி உள்ளேருந்து வெளியில் வந்து எட்டி பார்க்குது. அப்புறம் மருதாணி செடியில் வந்து அந்த சிட்டுக்குருவி இருக்கு இல்லையா, அது வந்து கூண்டு கட்டியிருக்கு. ஃபஸ்ட்டு கொய்யா செடியில் தான் கட்டியிருந்தது. 2 முட்டை கூட போட்டது, குட்டியும் பொரிச்சுது, அழகாக இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம மாடிக்கு வரலாம். மாடிக்கு வந்தோடனே ஒரு சின்ன பால்கனி மாதிரி இருக்கும். அதில் இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். எனக்கு இன்டோர் பிளான்ட்ஸ் வீட்டுக்குள்ளே வைக்கணும்னு ஆசை, பட் வைக்க முடியாத சிச்சுவேஷன், வைக்க முடியல. இது பேர்லாம் என்னன்னு கேட்காதீங்க, தெரியாது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக வச்சுட்டேன். அந்த மாதிரி பாட் நம்ம மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. வாங்கிட்டு வந்த பாட்லேயே நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணலாம், ரொம்ப அழகாக வரும். இது வந்து ஆர்கிட். கிட்டத்தட்ட இந்த ஒரு பூ பூத்துதுன்னா 2 மாதத்துக்கு அந்த பூ அப்படியே தான் இருக்கும், வாடாது, எதுவும் ஆகாது, கீழவும் விழாது, சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இந்த பிளான்ட் ரேட் மட்டும். ஆனால் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக பூக்கும். மெயின்டெனன்ஸ் ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ ஒரு பக்கம் இருக்கும், அதனுடைய காம்பு சைட்லேருந்து வர்ற மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். இது வந்து மண்ணில் வளராது. நம்ம அந்த கருங்கல் இருக்கு இல்லையா, அந்த கருங்கல்லில் தான் இந்த செடியே வந்து வளரும். கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும். தொட்டி நான் எதுவுமே மாற்றலை, அங்கேருந்து வாங்கிட்டு வந்த தொட்டி தான். அந்த கருங்கல்லில் தான் அந்த வேர் வந்து விட ஆரம்பிக்கும். நம்ம வேணும்னா அந்த தேங்காய் மட்டை இருக்கு இல்லையா, அதாவது தேங்காய்க்கு மேலே வந்து ஓடு மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த தேங்காய் மட்டையை வந்து நம்ம இதில் போட்டோன்னா அந்த சந்தில் வந்து அது வந்து வளர ஆரம்பிக்கும். அந்த நார் போடக்கூடாது, நாருக்கு மேலே ஒரு மட்டை இருக்கும் பாருங்கள், அதுன்னு சொல்லுவாங்க. அது வச்சோம் அப்படின்னா அழகாக வளரும். அந்த ஸ்டெம்மை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துல கூட நம்ம இந்த மாதிரி வேற ஒரு தொட்டியில் கூட மாற்றி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இன்டோர் பிளான்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பூ வாங்கி வைங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு அடுத்து தான் அப்படியே மாடிக்கு ஏறணும்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த கம்பியில் வந்து கொஞ்சமாக என் பொண்ணோடைய அழகான கிறுக்கல்கள் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த லாக்டவுன் டைமில் வந்து அந்த வேஸ்ட் பாட்டில் என்ன பண்ணியிருக்கான்னா கட் பண்ணி கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்கா. நான் அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் ஆஸ் பர் வாஸ்துப்படி அந்த கார்னரில் கொஞ்சம் துளசி செடி ஒரு செடி வச்சுருக்கேன். அதாவது வடகிழக்கு மூலையில் துளசி இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மூலையில் ஒன்று வச்சுருக்கேன். பாட்டெலாம் கீழே விழாது, நான் கேர்ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன், பயப்படாதீங்க. அடுத்ததாக இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா செடியுமே வந்து இந்த மாதிரி ஒரு 2 செங்கல் வச்சு, இல்லைன்னா ஒரு செங்கல் வச்சு அது மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் மாதிரி போட்டிருப்பேன், இல்லைன்னா ஸ்டாண்டு ஒன்று வச்சுருப்பேன். ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன காய்கறி கொடி வகைகள் எல்லாமே வச்சுருக்கேன் இந்த சைடு. எதுக்காக அப்படின்னா அந்த சைடு ஃபுல்லாக ரோஜா செடி வச்சுருக்கேன். மேலே நான் வந்து மெஷ் எதுவும் போடலை, அதனால் இந்த மாதிரி கட்டிட்டு இப்படி கட்டிட்டுனா கொஞ்சம் நிழல் வருமேன்றதுக்காக, மேலே பந்தல் மாதிரின்றதுக்காக இல்லை, சைடில் கொஞ்சம் நிழல் இருந்துச்சுன்னா அந்த ரோஜா செடிக்கு ரொம்ப வெயில் தாக்காதுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணலாமேன்றதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரி வச்சுருக்கேன், அதாவது வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, வெள்ளரிக்காய், அவரைக்காய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பீன்ஸு, அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் காய்கறி செடியில் வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு பக்கமாக இந்த மூளைக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே மல்லி வகைகள் இருக்கும். முல்லை, அதுக்கப்புறம் ஜாதி மல்லி, அதுக்கப்புறம் அந்தி மல்லி, இது எல்லாமே இருக்கும். நித்திய மல்லி, இது எல்லாமே இருக்கும். இது எதுவுமே வந்து என்கிட்ட கொடி வகைகளில் எல்லாமே கட் பண்ணி சின்ன சின்னதாக தான் வச்சுருக்கேன் மேக்ஸிமம். ஜாதி மல்லி இப்போ வாங்கின செடி தான், ஆனால் கொடியாக தான் வருது, கட் பண்ணி விட்டாலும் ஓரளவு கொடியாக தான் வருது. அது ஒரே ஒரு குச்சிலே அந்த மாதிரி தொங்க விட்ட மாதிரி வச்சுருக்கேன், ஆனால் பூ எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுலேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு 3 ரோவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் செடி தான். எனக்கு ரோஸ் செடினா ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக வந்து 3 ரோவுக்கு வந்து ரோஸ் செடி வச்சுருக்கேன்.
நடுவில் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு கேப் விட்டு அந்த செவுத்துக்கு ஓரத்தில் மட்டும் ஒரு 3 செடி வச்சுருக்கேன். மறுபடியும் ஒரு 2 ரோவில் ஃபுல்லாக ரோஜா செடி வச்சுருக்கேன். அந்த ரோஜா செடிக்கு நடுவில் ஒரு 2, 3 சில இந்த செடிகள்லாம் வச்சுருப்பேன். மஞ்சள் கிழங்கு வச்சுருப்பேன். அதாவது பொங்கல் டைமில் மட்டும் மஞ்சள் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மஞ்சள் கிழங்கை நோண்டிட்டு மண்ணை நோண்டிட்டு அதில் வச்சுட்டோன்னா வந்துடும். அடுத்த சீசனுக்கு அதை நான் பறிச்சுப்பேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாரிஜாதம் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது பண்ணி விட்டுருக்கேன், ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கேன். பாரிஜாதம் வந்து ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ தான் துளிர் எடுக்குது. இது வந்து வெள்ளரிக்காய். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. அதில் வேற ஒரு தேனி வேற வந்து உட்காந்துட்டு போகுது. ஆக்சுவலாக பூக்கள் இருக்கிற இடத்துல தான் காய்கறி செடிகள் வைக்கணும். அப்போ தான் நிறைய காய்கறிகளும் வரும். இப்போ நிறைய ஃபுல்லாக ரோஜா பூ தான். இந்த சைடு எல்லாமே கொஞ்சம் பூக்கள் பறிக்காமல் விட்டுருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் ரோஜா செடி பெருசாகவே வளர்க்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. பன்னீர் ரோஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துடுச்சு. மற்றபடி எல்லா ரோஸ் செடியுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டு தான் வளர்ப்பனே. ஏன்னா வாடகை வீடுன்றதுனால நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு தூக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். இந்த மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவேன். அதுக்காக தான். அதுக்கடுத்து அந்த ரோஜா ஒரு 3 ரோ தாண்டி வந்தீங்கன்னா அந்த கார்னரில் செம்பருத்தி செடி, அதுக்கப்புறமா அத்திப்பழம் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 பழத்துக்கிட்ட இருக்குது. நாங்கள் ஒரு 4-5 பழத்துக்கிட்ட பறிச்சிட்டோம். ஒரு கிளை வரும்போது அதுலேருந்து அத்தி வரும். ரொம்ப அருமையாக வரும். இந்த பக்கம் செம்பருத்தி அப்படிலாம் வச்சுருக்கேன். செம்பருத்தியில் காய் கழிவுலாம் ஊற்றுறோம் இல்லையா, அதுலேருந்து குடைமிளகா ஒன்று வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுறோமோ, நம்ம என்ன ஊற்றுறோமோ அதுலேருந்து ஏதாவது வந்து அந்த மண்ணோட சக்திக்கு அழகாக வந்துடுது. அதுக்கடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா விதைகள் போடுறது எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் நிழல்பாங்காக இருக்கும். அந்த இடத்துல மட்டும் அந்த அத்தி செடி, முருங்கை செடி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே கொஞ்சம் நிழல்பாங்கான இடம் இருக்கும். அதனால் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் விதைகள் போடுறது எல்லாமே இந்த இடத்துல வைப்பேன். எப்பயுமே வெயிலும் வரும், அதே சமயத்தில் கொஞ்சம் நிழலும் இருக்குன்றனால கரெக்டாக இருக்கும், நல்லா வளர்ந்து வரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கருவேப்பிலை செடி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததான் லெமன் கிராஸ் வச்சுருக்கேன். லெமன் கிராஸ் டீலெலாம் போட்டு குடிச்சா அந்த தலைவலி அது மாதிரிலாம் கேட்கும், நல்லா உடம்பு வலிக்கெலாம் நல்லா கேட்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை செடி வச்சுருக்கேன். நிறைய பேர் இந்த எலுமிச்சை செடியை பற்றி கேட்குறீங்க. இது வந்து நாட்டு எலுமிச்சை தான். உங்களுக்கு அந்த சீன எலுமிச்சை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. பழம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் நல்ல சாறு கிடைக்கும், அதில் ஸ்வீட்டாலாம் இருக்காது, நல்ல புளிப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நிறைய பிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கும், காய் காய்ச்சிட்டே இருக்கும். அது மாதிரி அந்த எலுமிச்சை பழத்தை கீழே அந்த ஸ்பேஸில் வந்து நான் சும்மா விட மாட்டேன். கொஞ்சமாக கீரை விதைகள் வந்து அடிக்கடி விதைச்சிட்டு எடுத்துப்பேன், பிடுங்கிடுவேன், மொத்தமாகவே பிடுங்கிடுவேன், கட் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஒரு முறை வந்து கட் பண்ணிப்பேன், 2வது முறை வந்து அப்படியே மொத்தமாக பிடுங்கிடுவேன். இதுக்கு ஃபுல்லாகவே வெஜிடபிள் வேஸ்ட்டு தாங்க, வேறு எதுவுமே போடுறது கிடையாது. என்கிட்ட இருக்கிற எல்லா செடிகளுக்குமே மேக்ஸிமம் வெஜிடபிள் வேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறது. வெஜிடபிள் பழத்தோல் நிறைய யூஸ் பண்ணுவேன். வாழைப்பழத்தோல், சாத்துக்குடி, ஆரஞ்சு அந்த மாதிரி பழத்தோல் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கடுத்து தான் அந்த அத்திக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி ஒன்று அதுவாக வளர்ந்தது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதான்னு தெரியல கரெக்டாக. இந்த செடி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஆனால் அந்த செடி வந்து அந்த இலை பழுக்க அழகாக இருந்ததுனால நான் விட்டுட்டேன். பழுத்துதுன்னா அந்த இலையை வந்து நம்ம கசக்கி பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல், நறுமணம், அந்த அளவுக்கு நறுமணங்க. நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல்லு. அது ரோஸ்மெரியான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக ரோஸ்மெரி கிடையாது. என்கிட்ட ரோஸ்மெரி இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதை தாண்டி அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு 3 ரோக்கு செவ்வந்தி, அப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வெரைட்டி ஆஃப் கலரான பூக்கள் செடிகள் எல்லாமே இருக்கும், கலந்த மாதிரி வச்சுருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மறிக்குழுந்து இந்த பூக்களுக்கு நடுவில் வந்து கட்டுவாங்க பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள், அதுதான் அது மறிக்குழுந்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து தான் குண்டுமல்லி வந்து கட் பண்ணி இப்போ தான் துளிர் வந்துட்டு இருக்குது. இதுதான் வந்து ரோஸ்மெரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவினிங் வந்து செடிக்கு தண்ணி விடும்போது இப்போ வாசனை வந்துட்டு இருக்குது, கையால் தடவும் போதே, பறிக்கலாம் வேண்டாம், அந்த செடியில் அந்த தண்ணியை வந்து விடும்போதே அந்த மாடி ஃபுல்லாகவே அந்த ரோஸ்மெரி வாசனை வரும். அவ்வளோ ஒரு பவரு. நிறைய பேர் ரோஸ்மெரி வந்து வராதுன்னு சொன்னாங்க, சென்னை கிளைமேட்டுக்கு வந்துட்டு தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஒரு வேளை ஏப்ரல் மேல வந்து நம்ம தூக்கி கொஞ்சம் ஷேடில் வச்சுக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து பட்ரோசா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நாங்கள் பட்ரோசான்னு சொல்லுவோம், பட்ரோஜா அதாவது. அதுக்கடுத்து செவ்வந்தி வந்து இது போட்டிருக்கேன், பதியம் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேரியா பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இது வந்து டபுள் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும்
அடுத்ததாக இதுவும் ஒரு செவ்வந்தி தான். அந்த சாமந்தி பூன்னு சொல்லுவாங்க, அதுதான். நிறைய மொட்டுக்கள் இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்குது. அதனுடைய சீசன் இனிமே தான் செம்மையாக போகும். நம்ம எல்லாருமே வந்து இதனுடைய பராமரிப்பு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம ஒன்று ஒன்றா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக. அடுத்ததாக முருங்கை வந்து ஒரு வாட்டர் பாட்டில், அந்த 20 லிட்டர் கேன் இருக்கு இல்லையா, அதில் தான் வச்சுருக்கேன். இலைக்காக தான் வச்சுருக்கேன். ஆனால் அதில் ஒரு சின்ன பூ வருது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது வந்து சம்மங்கி, இப்போ வாங்கி வச்சது தான். மொட்டோட தான் வாங்கி வச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் இல்லை, அந்த மொட்டு வந்து உடச்சிக்கிச்சு அது ஆக்சுவலாக. அதுக்கடுத்த பக்கத்துலேயே வந்து டாக்டர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ரோஸ் செடி. அது நிறைய பூ இருந்துகிட்டே இருக்கும். இதுவும் இப்போ வாங்கி வச்ச செடி தான். அடுத்தது ஒரு தக்காளி செடி இருக்குது. அப்படியே இது வந்து ஓவரால் வியூ, ஒரு பக்கத்தோட ஓவரால் வியூ அப்படியே பாருங்கள். இதுதான். ரொம்ப அதிகமாகலாம் என்கிட்டலாம் செடியெலாம் கிடையவே கிடையாது. ஓரளவுக்கு வச்சுருக்கேன். சில பேர் வீட்டிலலாம் மாடி ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வாடகை வீடுன்றதுனால என்னால் ஃபுல்லாலாம் வைக்க முடியல. இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்னு நினச்சாலே எனக்கு பயமாகவே இருக்குது. ஆனாலும் இருக்கிற வரைக்கும் ரசிச்சுக்கலாம் அப்படின்றத வச்சுருக்கேன். அடுத்ததான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, டேங்க்குக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இது வந்து என்னுடைய ஆராய்ச்சி இடம்னு சொல்லலாம். விதைகள்லாம் போடுறது, அதுக்கப்புறமா ஏதாவது செடி வச்சா வருதா இல்லையா, கிளை வச்சா வருதா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணுற இடம் அது. நிழல் இருக்கும் அந்த இடத்துல, வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய்கறி, ஒரு சில பழச்செடிகளும் வச்சுருக்கேன். மாதுளை செடி. இது வந்து சீன மாதுளை அப்படின்னு சொல்லுவாங்க. சீனன் பேர் கேள்விப்பட்டாலே கஷ்டமாக தான் இருக்கும். இது வந்து இந்த சைஸ் தான் வரும். ஆனால் நிறைய காய்க்கும். நிறைய பிஞ்சு விடும், நிறைய காய்ச்சிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அது ஒரு 25-30 காய்க்கு மேலே காய்ச்சிடுச்சு. இந்த மாதிரி ஒரு இதில் தான் வச்சுருக்கேன், கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு அந்த அம்மன் பச்சரிசி இருக்குது, அது சமைக்கலாம், அதுக்காக வச்சுருக்கேன். அதனால் அதுக்கப்புறமா இது வந்து முள்ளங்கி, அதில் கேரட் விதைகள் போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து பவளமல்லி. அதுக்கு அடுத்ததான் இது வந்து வல்லாரை. அடிக்கடி பறிச்சிருவேன். அடிக்கடி துவையல், கூட்டு அந்த மாதிரி வைப்பேன். அந்த மாதிரி பறிச்சிருவேன். இது வந்து நூக்கல். இது வந்து குடைமிளகாய். கீரை விதைகளை கொஞ்சம் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. எதுவுமே ஒரு பெரிய பாட்டில் அடிக்கடி சின்ன சின்ன செடிகள் வந்து வச்சுப்பேன். இது வந்து கேரட்டு. ஒரு 4-5 போட்டேன். அதில் என்னமோ ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு அடுத்ததாக கேரட்டு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், பச்சை மிளகாய், இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருக்கேன். இப்போ காய்கறிகள் வந்து ஆரம்பத்துலேருந்து நான் ரொம்ப அதிகமாக வைக்கல. பச்சை மிளகாவும் வெண்டைக்காய் மட்டும் தான் அடிக்கடி வைப்பேன். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் நிறைய காய்கறிகள்லாம் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் ஃபெயிலியராகவும் ஆகுது, கொஞ்சம் பாஸும் ஆகுது. பார்ப்போம் ஒன்று ஒன்று. ஆனால் கத்திரிக்காய்லாம் ஒரு 2-3 தடவை ஈல்டு எடுத்துட்டேன். கத்திரிக்காய், பச்சை மிளகாலாம் பச்சை மிளகாய் எப்பயுமே எங்கள் வீட்டில் நிறையவே இருந்துகிட்டு இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கத்திரிக்காய், வெண்டைக்காய்லாம் வைக்கும்போது பூச்சி தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வருது. அதனால் தூக்கி ஓரமாக வச்சுட்டேன், அந்த பக்கமாக வச்சுட்டேன். இவ்வளோதான் நம்ம வீட்டு மாடி தோட்டம். நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க, மாடியிலையோ இல்லைனா பால்கனிலையோ சின்ன சின்ன செடிகள் வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மாடி வந்து எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன செங்கல் மேலே வச்சு அந்த செடிகளை நீங்கள் வைக்கலாம். இல்லை 2 செங்கல் வச்சு அது மேலே ஒரு சின்ன ஸ்லாப்பு அந்த மாதிரி ஏதாவது வச்சு வைக்கலாம். ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சு கூட வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கும்போது அந்த மாடிக்கு வந்து எந்த விதமான எஃபெக்ட்டும் வராது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் செடிகளும் நல்லா ஆரோக்கியமாக வளர்க்கலாம். அந்த மாதிரி செடிகளை வந்து பெருசாக வளர்க்காம கட் பண்ணி விட்டு வளர்த்தீங்கன்னா, நல்லா அடர்த்தியாகவும் வரும். உங்களுக்கு நிறைய ஈல்டும் கிடைக்கும். அது பூவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து காய்கறிகளாக இருக்கட்டும். அது மாதிரி பால்கனியில் அதிகமான வெயில் கிடையாது அப்படின்னா, நீங்கள் கீரைகள் வைக்கலாம், நிறைய மூலிகை செடிகள் வைக்கலாம். இதுக்கு எதற்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெயில் வந்து அதிகமாக தேவைப்படாது. அதே சமயத்தில் நிறைய ஈல்டும் எடுக்கலாம் நீங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை சுற்றி நல்ல பசுமையாக இருந்துச்சுன்னா, அது நம்ம மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும். நமக்கு தேவையானதும் நிச்சயமாக அது வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த மொபைல் அந்த மாதிரிலாம் அதிகமாக பசங்க பார்க்காம, இந்த மாதிரி நீங்கள் செடிகளை வைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயியோட கஷ்டமும் தெரியும். அதே சமயத்தில் மொபைல் பார்த்து கண்ணெல்லாம் போட்டு வீணாக்கிக்காம, இல்லை மூளையை போட்டு வீணாக்கிக்காம, இந்த மாதிரி பசுமை அந்த குழந்தைங்க பார்க்கும்போது, அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியமும் இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் வந்து, அதாவது அனுபவிச்சா மட்டும்தான் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து பலன் பெற முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் செடி வைக்கிறதுல சொல்லுவேன் நான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை இந்த செடிகளை பற்றி போடுங்கக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கார்டனிங் வீடியோஸ்க்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.